உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். கடந்த 2 வீடியோக்கு முன்பதாக ஞானஸ்நானத்தில் உள்ள கோளாறுகள் என்று ஒரு தலைப்பில் பேசியிருக்கேன். குளறுபடிகள், அதாவது தெளிச்சு கொடுக்கிறதா, அப்படி பைபிள் இல்லை. ஊத்தி கொடுக்கறதுன்னு பைபிள் இல்லை. மூலிகை எடுத்தார்கள் தான் பைபிள் இருக்கு. அதுக்கு ஒரு வசனத்தை குறிப்பிடுங்க, தீத்து 3:5. சில மென்டல் நாய்களுக்கு அது புரியல. ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்கான், கரா கொண்டா பையெல்லாம் போட்டு நாரடிக்கின போதும் அந்த மாதிரி போடணும். இந்த பிரைட் சிங் ஒரு பையன் கமெண்ட்ல போட்டிருக்கான், எந்த நதியில கொடுத்தாரான், ஆனா குருட்டு பாயில யோர்தான் நதியில் போட்டு மூழ்கி கொடுத்தார். ஸ்நானம் என்றால் அது வடமொழி எழுத்து. நதியில போய் மூழ்கி எழும்புறதா ஸ்நானம். அப்ப உடனே கிறுக்குத்தனமா கேள்வி கூடாது. கப்பல கொண்டு குடிக்கிற இது கழுவுறது, உடம்பு கழுவுறது. உடம்பு கழுவிட்டு வாரேன், தண்ணி மேல அள்ளி ஊத்தி கழுவுறது வந்து கழுவுறது. ஸ்நானம் என்றால் உள்ளே மூழ்கி எழுந்திருப்பது, நதியில போய் குளத்துல போய். அப்ப மூழ்கி எழுந்திருக்கிறோம். மறுஜன்மம் முழுக்க நாளும் தீத்து 3:5 வசந்த குறிப்பிடுங்க. இவங்க எவனும் வசனத்தையும் பார்க்கறதில்ல, பைபிளும் படிக்கிறதில்ல. இது பெரிய தப்பு. என்னன்னா, கண்ட பையெல்லாம் பைபிளை தூக்கிக்கிட்டு கண்ட நாயெல்லாம் பைபிளை தூக்கி வளர்றதுனால ஒரு பிரச்சனை வருது. தேவனுடைய அதிகாரம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற, அந்த போதிக்கக்கூடிய வரம் பெற்றவன் மட்டுமே பைபிளை போதிக்க வேண்டும். இன்னைக்கு கண்டவன் பைபிளை தூக்கிட்டு கிறுக்கு பயிலும், மெண்டல் பயிலும், கரா கொண்ட பயிலாம் பைபிளுக்கு வளர்த்துறான். இதனால தான் அவ்வளவு குழப்பம் வருது. ஏற்கனவே ஆதியே சீசன்ல ஒரு கோளாறு பண்ணிட்டாங்க. நான் அதை சுட்டி காட்டுறேன். சீசன்ல என்ன கோளாறு பண்ணாங்க, ஞானஸ்நானத்தில் அவ்வளவு பண்ண கோளாறு என்ன, பேதுரு என்ன கோளாறு பண்ணா, அப்போஸ்தலன் பவுல் என்ன கோளாறு பண்ணான்னு சொல்றேன். ஞானஸ்நானத்துல குளறுபடி இந்த தலைப்பில் போட்டிருந்தா அது ஒரு வீடியோ போட்ட ஒழுங்கா முழுசா கவனிச்சு என்ன அர்த்தத்துல பேசியிருக்கணும் கவனிக்காம உள்வாங்காம இவங்க மண்டையில உதிச்ச கூட இந்த கமெண்ட் போட்டிருக்கிறான். கிறுக்கு நாய்கள். நீ கமெண்ட் போட்டு 3 முறை 4 முறை கவனி, என்ன அர்த்தத்துல என்ன நோக்கத்துல பேசியிருக்கேன். இயேசு மூலிகை எடுத்தார், நதியில எடுத்தார். நதியில ஏன் எடுக்கணும் அப்படிங்கறத ஒரு முக்கிய காரணம் உண்டு. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் திரும்ப நம்மேல இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய எல்லா பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். ஏன் தெரியுமா நதியில போய் ஞானஸ்நானம் சொல்றாங்க? எந்த நதியின் தண்ணீர் கடலில் கலக்கிறதோ அந்த நதியை தேடி போய் தான் நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். இன்றைக்கு உலகத்தார்கள் அஞ்ஞானிகள் கங்கையில போய் மூழ்கிட்டு வரான், புனித நதின்னு சொல்லி. ஆனா கங்கையை போல ஒரு அசுத்தமான நதி உலகத்தில் எது இல்லைன்னு தெரியும். ஏராளமான பிண குவியல்கள், எலும்பு, பிணத்தின் எலும்பு குவியல்கள் அங்கே கங்கை நதியில் இருக்கிறது. செத்து போன பணம் வெந்துகிட்டே இருக்கும்போது பாதி வெந்து வேகமா கங்கை நதி இழுத்து விடுவான் சுடுகாட்டுல இருந்து. அவ்வளவு பிணங்களும் அந்த கங்கை நதியில கிடக்கிறது. பிணத்தின் எலும்பு கூடுகள், மீன்களும் நீர்வாழ்வன எல்லாம் கறியை சாப்பிட்டோம். மனுஷன் எலும்பு கூட அப்படியே முழுசா கிடக்கும் நதியில. அதுல போய் புனித நீராடிட்டு வரான் கங்கை. எதுக்கு? அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது, அஞ்ஞானி பேர்களுக்கு ஒரு அறிவு இருக்குது. மற்ற இங்கெல்லாம் நதி இல்லையா, அது ஒரு முக்கியப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால அங்க போறான். ஏன் நதியில ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்னா, எந்த நதியின் தண்ணீர் கடலில் கலக்கிறதோ சமுத்திரத்தில் கலக்கிறதோ அந்த நதியை ஞானஸ்நானம் எடுத்தால் உன் பாவங்கள் போவ திருமுழுக்கினால் மூழ்கி உன்னை பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தினால தூக்கி எடுக்கும் போது ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு நியமிக்கப்பட்ட. இப்ப இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி யோவான் சாணர் எலியாவும் ஆவியும் பலமுடையவனாய் அவர் பிறக்கும் போது தீர்க்கதரிசிட்டாங்க. யோவான் கருவிலே தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டாங்க. அவர் கர்த்தருக்கு முன்னாடி தீர்க்கதரிசியா இருப்பான்னு கருவில் இருக்கும் போது தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அப்படி ஒரு ஆள் தான் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். அதுபோல இன்றைக்கு கண்ட பையெல்லாம் இந்த மாட்டு கொட்டாய் மாதிரி, சினிமா கொட்டாய் மாதிரி சபையை கட்டி வச்சுக்கிட்டு கண்ட பையன் ஞானஸ்நானம் கூட கண்டவன் பண்ணி ஞாபகம் போய் எடுத்துட்டு முடிஞ்சிட்டு வருது.
சில தெளிப்பு கொடுத்துருக்கான், சில அள்ளி ஊற்றி கொடுத்துருக்கான், சில தொட்டியில கொடுறான். தொட்டியில கொடுக்குறவன் பாவம் மன்னிக்கப்படாது. தொட்டியில கொடுக்க சொல்லி பைபிள் எங்கேயுமே இல்லை. இவங்களுக்கு எவன் கத்து கொடுத்தான் தொட்டியில கொடுக்க சொல்லி? முட்டாள் பயில்வர். பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கிறத செய்ய எவனையும் காணா, இல்லாததெல்லாம் செய்யறது ஆள் இருக்கு. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இயேசுனார் சொல்லாதத ஓடி செய்யறானுவ நிறைய பேர். அவர் என்ன சொன்னார் அதை விட்டாங்க. இதை வன்மையாய் கண்டிக்கிற உயிர்மை தமிழன். எவன் எனக்கு விரோதமா எழுப்பினால் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், காலி பண்ணுவார். நான் சத்தியத்தை சத்தியமா பேசி ஆகணும். அதுதான் உயிர்மை தமிழை முழு மூச்சு பணி. எவனா இருக்கட்டும், எப்பேற்பட்டவனா இருக்கட்டும், சத்தியத்தை மாற்றி பேசினால் செய்தால் அவனை வன்மையா கண்டிப்பேன். தேவைப்பட்ட சாத்தம் கிடைக்கும். அப்புறம் தனியா முட்டினா அவனை தான் தொலைச்சு போன நார போய்விடா, பேய் போய்விடா. தொட்டில எவனா யாசம் கொடுத்தது? ஏன் சமுத்திரத்துல எந்த நதி போய் கலக்குதோ அங்கதான் அந்த நதியில ஞானசாமி எடுத்தால் அவன் ஞானசாமி எடுத்து மூழ்கி வெளியே வரும்போது தண்ணி அடிச்சுட்டு ஓடினான் பாவத்தை. அப்படி இழுத்து கொண்டு போய் கடலின் ஆழத்தில், சமுத்திரத்தின் ஆழத்தில் அவன் பாவங்கள் போடப்படும். இதுக்காக தான் நதியில சமுத்திரத்தில் கலக்கின்ற ஒரு நதியில போய் ஞானம். அந்த நதி எங்க ஓடினாலும் பரவாயில்ல, தேடி போகணும். அதுக்கு எவ்வளவு செலவானாலும் போல நீ தேடி போய் எடுத்துட்டு வரணும். யோர்தான் நதி கடலில் சமுத்திரத்தில் கலக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து மாதிரியாக நமக்கு நதியில எடுத்து காண்பித்தார். இன்னைக்கு எப்படி போதங்கள் மாற்றப்படும், ஞானசாமி ஏகப்பட்ட கோளாறு. சரி, எந்த நாமத்தில் கொடுக்க வேண்டும், எந்த நாமத்தில் எடுக்க வேண்டும்? நான் அடிக்கடி கேள்வி கேட்டிருக்கிறேன். யோவான் சனகர் எந்த நாமத்தில் இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார், இயேசு எந்த நாமத்தில் எடுத்தார்னு கேட்கிற ஒரு பயனும் வாங்கி திறக்க மாட்டான், ஒருத்தர் பதில் போட மாட்டான். நான் போட்டு செம்மையா திட்டுறதுனால ஓடிய போடுறாங்க, கிட்ட வர மாட்டாங்க. கசக்குது உனக்கு பண்றதுலாம் கோமாளித்தனமான வேலை, பேய் வேலை. சத்தியத்துக்கு மாறாக, வசனத்துக்கு மாறாக, இயேசுக்கு விரோதமாக பண்றதெல்லாம் இல்ல அந்தி கிறிஸ்துவ பண்றாங்க. சொன்னா உண்மையை சொன்னா ஒத்துக்க மாட்டான். உண்மையை சொல்ற ஏமால பல்ல கடிக்கிறான், விரோதமா பேசுறான். ஒரு நாய் பிரைட் சிங்கிற நாய்க்கு அவங்க டார்க் சிங் பேர் வச்சிருக்காங்க. அந்த நாய் கேட்குது இந்த கேள்விலாம். பைபிள ஒழுங்கா படுற பரதேசி நாய். பைபிள் ஒழுங்கா படி. உன் மண்டையில உள்ள மெண்டல்தனமா கோளாறுத்தனமா இங்க கூட போடாத. இயேசுக்கு மத்தேயு 28:12-19 இயேசு என்ன சொன்னார் வாசி கேட்போம். இயேசுனா அதை விட இங்க பெரிய கொம்பை அவனும் கிடையாது. அவன் எவன பேதுருவா இருக்கும், பவுலா இருக்கட்டும், அவனை இயேசுனாருக்கு உட்பட்டவன். இயேசுனாருக்கு அடிமை. பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், அவன் தப்பு பண்ணான்னு அவனை கண்டிப்பேன். இன்னைக்கு கண்டிச்சிருக்கேன். பேதுருவையும் பவுலையும் வன்மையா இன்றைக்கும் கண்டிக்கிறேன். பேசுற இடமெல்லாம் கண்டிக்கிறாங்க. அவங்க பண்ண கோணம் சபை கட்டது. மத்தேயு 28:12-19 இயேசு என்ன சொல்றார்? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை முதலாவது சீசனாக்கிடானார். இன்னைக்கு அந்த வேலை எவனும் செய்யல. உயிர்மை தமிழ் நான் இருக்கிற சபையில மட்டுமே செய்யறேன். 10 வருஷம் 8 வருஷம் ஞானம் கொடுக்க வச்சிருக்கேன். கடலை கோலா பண்ணுவான்னு தெரியும். ரொம்ப கோலா பண்ண பரம்படுத்து சாட்சி துரத்தி விட ஓடி போயிடாங்க. ஞானசா எடுக்காமலே அடி வாங்கி ஓடினா ஏற்பட்ட போயிருக்கான் தெரியுமா? ஏற்கனவே பரம்ப காமிச்சிருக்கேன் ஒரு யூடியூப்ல. ஒழுங்கா யூடியூப் பாரு. ஏன்னா அந்த பேய்கள் அடிச்சு ஓடுறது, கோளாறு பிடிச்ச பேய்த்தனமானலாம் இங்க வந்து ஞானசா கொடுக்கறது நான் ஆள் கிடையாது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள். முதல்ல சீசன் ஆகணும். நான் ஏற்கனவே பல வீடியோல பேசிக்கேன். சீசனுக்குரிய தகுதி என்ன? முதலாவது அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுத்து சுமக்க வேண்டும். இயேசுநாதர் அவருக்குரிய சிலுவை சுமந்துட்டார். நீ போய் இயேசுநாதர் சிலுவை உன்னை எவனும் சுமக்க சொல்ல. உனக்கு ஒரு சிலுவை வச்சிருக்கிறாரு, சுமக்கணும். சிலுவை என்றால் உன் பாவத்தை அழித்தொழித்து மானத்தை ஜெயித்து எழும்பக்கூடிய அனுபவம் தான் சிலுவை அனுபவம். பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இயேசு நாமத்தை நிமித்தம் துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அடி நொறுங்குதல், ரத்த சாட்சி வரைக்கும் போகும். அதான் சிலுவை. அது வரையில கடந்து போய் அங்கே கிறிஸ்துக்குள் மரித்து உயிர் தர வேண்டும். இதுதான் சிலுவையின் அனுபவம். இன்னைக்கு எவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. முதலாவது அவனை தன்னையே வெறுக்க வேண்டும்,
தன் சிலுவை எடுத்து சுமந்து ஒருவனை பின்பற்றி வர விரும்பினார். இது இயேசு சொன்ன கட்டளை. இரண்டாவது, இந்த உலகத்தை வெறுக்க வேண்டும். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவை காட்டு இந்த பூமியில அப்பன் குட்டி, அம்மா குட்டி, ஆய் குட்டி, தங்கச்சி குட்டி, அக்கா குட்டி, எந்த குட்டி நேசிக்க கூடாது. நேசிக்க கூடாது. முதல்ல அவரை நேசிக்க, அவர் வழியாக தான் மற்றவங்களை. அதன் பிறகு அவருடைய கற்பனை கை கொள்ள வேண்டும். அவுட்டு. ஒரு ரூபாயும் கற்பனை கை கொள்ள. கற்பனை கை கொள்ள இல்லாத தவறுலாம் பண்ணிட்டு இருக்க. அப்புறம் கற்பனை கை கொள்வான். கையில இல்லாத கோளாறு வேலை பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் பேய் தான் அவனை வழி நடத்துது. கற்பனை ஏற்கனவே சொல்ற இயேசு பிதாவின் கற்பனை கை கொண்டு நடந்தார். இனி கற்பனை எவனும் கை கொள்வதில்லை. இதை கை கொள்ள வைக்க வேண்டும். தன்னிடத்தில் அன்பு கூறுவோடு பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஒரு அன்பா இருக்க வேண்டும். இதான் சீசனுக்குரிய தகுதிகள். இந்த தகுதிகள் வந்த பிறகுதான் ஒருவனை சீசனாக்கி அப்பதான் ஞானஸ்நானத்துக்கு அவன் தயார் பண்ணணும். இப்போ இயேசுநாதர் சொன்ன மாதிரி எந்த சபையிலும் செய்யறதில்லை, எவனும் செய்யறது, இந்த சபையிலும் செய்யல, எந்த ஊழியக்காரர்களும் செய்ய மாட்டான். இவனுடைய நரகம் காத்திருக்கும். எங்கள் சபையில் நாங்கள் தெளிவாக செய்கிறோம். அதுல உறுதியாக நிற்கிறோம். 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் வந்துவிட்டு ஞானஸ்நானம் எடுக்காமலே ஓடி போன நாயெல்லாம் இருக்குது. எவனை கொடுப்பான்னு அவன்கிட்ட புடிங்க நான் வாழணும் அவசியம் இல்லை. கூப்பிட காக்கை குஞ்சுகளை போசுகிற தேவன், காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிற தேவன், அவருடைய ஊழியத்தை சில என்னை பாதுகாத்து வழிநடத்தி போஷித்து வழங்கி வருகிறார். ஆகவே எவனுக்கும் பயப்பட அவசியம் இல்லை. எவனுக்கு நாம் முகத்தாட்சியை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, பார்ப்பதில்லை. இது எவனுக்கா இருக்கா சீசன் ஆகிறான் இல்லை. அப்புறம் ஞானஸ்நானம் கொடுத்து அப்புறம் அவருடைய கட்டளையிட்ட யாவையும் அவரை கை கொள்ளும்படி செய்ய வேண்டும். கற்பிச்சு கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும் அவனுக்கு. இது எதுவுமே பண்ணாம தொட்டி கட்டி முட்டி விட்டு கொடுத்துருக்காங்க. பேய் வேலை. அப்படி பார்த்தால் இயேசு சொன்ன மாதிரி ஒருவேளை ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை, ஒருவேளை எடுக்கிறது இல்லை. இந்த எல்லாம் நரகத்துக்கு போயிடு. உங்களால சபையில கெட்டு நாசமா சத்தியம் புரட்டப்படுது. வாசிப்போமா? அப்போஸ்தலர் 2:38 வசனத்தை வாசிப்போம். பேதுருவை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். இயேசு கிறிஸ்து என்ன கத்துறார்? சீசனாக்கி ஞானஸ்நானம் கொடுறாங்க. இவன் என்ன ஞானஸ்நானம் கொடுறான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன ஞானஸ்நானம் கொடுறான்? பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. அதுதான் ஞானஸ்நானம். பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் கிடையாது. இங்கதான் பேதுரு முதல் தப்பு பண்றான். பாவ மன்னிப்பு கிடையாது ஞானஸ்நானம். நீ ஏற்கனவே சீசன் ஆகும் போதே உன் பாவம் மன்னிக்கப்படுறது. சபைக்குள் வரும் பொழுது பிதாவே நான் பாவி, இயேசு கிறிஸ்துவே நான் பாவி. ஒரு முதல்ல சுவிசேஷத்தை அவன் நம்பணும். ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கிறாங்க. பேய் ஓடுது, சரி ரைட் ஓகே, பேய் ஓடுனாலும் நம்புறேன்றான். பேய் ஓடிச்சா அவன் பரவம் போயிடுவான்னு அர்த்தம் கிடையாது. அப்படி அவன் நம்பிக்கிட்டு அலையாத. ஒருத்த அற்புதம் பண்றான்னு அவன் பெரிய கடவுளுடைய ஊழியக்காரன் கிடையாது. ஒருவனுக்கு இவன் ஜெபம் பண்ணி பேய் ஓடிச்சுன்னா அவன் பரவத்துக்கு போயிட்டான் அர்த்தம் இல்லை. இது அம்புட்டு பம்மாத்து ஏமாத்து வேலை. இது அவனுக்கு நடந்த நன்மை. பேய் ஓடிச்சா ஓடி போயிடுது. பேய் பிடிச்ச பிறகு பேய் ஓடி போச்சு. அப்புறம் அவனை தெளிவாக்கி கொண்டு வரணும். நோய் போச்சு ஞானஸ்நானம், பேய் போச்சு ஞானஸ்நானம், கடன் பிரச்சாரத்துக்கு ஞானஸ்நானம், என்ன கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம். இதுக்குதான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கான். பேதுரு எங்க தப்பு பண்றான்? பேதுரு பண்ண முதல் தப்பு நான் இன்னும் கண்டிச்சுட்டு இருக்கேன் பேதுரு. ஆனா பேதுரு பவுலை நான் ஒவ்வொரு இடத்துல கண்டிப்பேன். ஆனா அவங்க என்னைய வாழ்த்திட்டு இருக்காங்க. எப்பா நான் பண்ணிட்டு வந்த தப்பு நீ நல்லா கண்டிக்கிறப்பா, இப்படியே நீ கண்டிச்சுட்டே பேசு, எனக்கு ஆறுதலா இருக்கு பேதுரு என்று சொல்றாரு. பவுலும் சொன்னார். ஒரு முறை கர்த்தர் 2 பக்கம் என் இடுப்புல ஜெப வேலையில ரெக்கைய சொருனார். ஒரு 3 முறை அப்படி ஒரு ஸ்விம் பண்ண அவரு 3ஆம் வானத்தை மேல கொண்டு நிக்க வச்சார். பரதீசை காமிச்சார். பவுலை பார்த்தேன், பேதுருவை பார்த்தேன். இவங்க 2 பேரும் ஓடி வந்து வரவேற்றாங்க. என்கிட்ட சொன்னதை சொல்றேன். பேதுரு சொன்னா நான் முட்டாள்தனமான ஒரு தவறு பண்ணிவிட்டேன். இயேசு நான் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாக முந்திரி கூட்டத்தனமா பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கு சபைகள் இயேசுவுக்கு விரோதமாக செயல்படுகிறதை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன். எனக்கு தேவன் பரவராயத்தை கொடுத்தாரு, பரதீசை கொடுத்தாரு. நான் செய்து வந்த போதகத்தினால் மிகப்பெரிய கோளாறு என்று அவர் என்னை வாழ்த்தினார். நீ அப்படியே செய், என்னை கடிந்து கொள், நான் வருத்தப்படுதல் என்று அவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இந்த பூமியில உள்ள கோமாளி பருவ, பேமாளி பருவ, பேய் பருவ நான் உண்மை சத்தியத்தை சொல்ல 2 மோதுறாங்க, விரைக்கிறான், சிறைக்கிறான், முறைக்கிறான். பவுல் என்ன பெரிய தப்பா நான் சொல்றேன். எப்பா நானும் ஒரு கோளாறு பண்ணிட்டு வந்துட்டேன்ப்பா, ரொம்ப தப்பா, மனசு வேதனையா இருக்கு, என்னை நீ கண்டித்து கொண்டே நான் சந்தோஷப்படுறேன்.
இப்ப பேதுரு பண்ண முதல் தப்பு, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் கிடையாது. பாவ மன்னிப்புன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னின்னு சொன்னாலே போதும், மன்னிச்சிருவார். ஞானஸ்நானம் என்ன? பாவத்துக்கு செத்து நீதிக்க பிழைக்கிறது, அதுதான் ஞானஸ்நானம். பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் இல்லை. அதற்கு நேரடியாகவே மன்னிப்பு கேட்டா, பிதாவே பாவங்களை மன்னியும், இயேசுவே பாவங்களை மன்னியும், மன்னிச்சிருவார். பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் முதல் தப்பு. ரெண்டாவது இந்த நாமத்தை கொடுத்தாங்க. இயேசு சொன்னாரு பிதா குமார பரிசுத்த நாமத்துல. இவன் என்ன நாமத்தை கொடுறான்? இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஞானம். இயேசு கிறிஸ்துவ நாமத்துல எங்க மாறுறான்? இயேசு கிறிஸ்துவ நாமம். இவன் அப்படி மாத்த சொன்னது யார்? இவன் பண்ண இன்னொரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? முதல்ல பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் இல்லை. பாவ மன்னிப்பு ஜோம் பண்ணாலே போதும், பாவ மன்னிப்பு கிடைச்சிடும். பாவ மன்னிப்பு ஞானஸ்நானம் இல்லை. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து நாமத்தை கொடுத்துறான். அதுனா இயேசு கிறிஸ்து நாமம். இயேசு கிறிஸ்து ரெண்டு ஒரே அர்த்தம் தான்டா. இயேசு கிறிஸ்து ரெண்டு ஒரே அர்த்தம் தானே. அதுல இயேசு கிறிஸ்து நாமம். இயேசு கிறிஸ்து என்ன நாமம் சொல்லு? இயேசு என்றால் ரட்சகர், கிறிஸ்து என்றால் மீட்பர். இவ்வளவுதான். அப்புறம் இம்மானுவேல் ஒரு பேர் வச்சாங்க. அப்ப அந்த நாமத்துல ஏன் கொடுக்க மாட்டீங்க? இம்மானுவேல் என்று பேரிட்டார்ல. வாசியை கேட்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 25ஆம் வசனம் வாசியை கேட்போம். ஏன் இம்மானுவேல் நாமத்தை கொடுக்க மாட்டான்? அவன் அவன் இதோ ஒரு கன்னியை கற்போதியாகி, இதோ ஒரு கன்னியை கற்போதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவர் இம்மானுவேல் என்று பெயர், அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொன்னார். அப்ப எவனாவது இம்மானுவேல் நாமத்துல ஏன்டா கொடுக்க மாட்டீங்க? கொடுங்கடா இம்மானுவேல் நாமத்துல. கோமாளி பெறுவார் அந்த நாமத்தை விட்டீங்க. அப்போ அதே அதிகாரம் 1 அதிகாரம் 25ஆம் வசனம் போட்டிருக்குது. அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறுவளவும், அவள் தன் முதற் பேரான குமாரனை பெறுமளவும் அவளை அறியாதிருந்து இயேசு என்று பெயரிட்டான். அவர் இயேசு என்று பெயரிட்டான். இயேசு நாமத்தை கொடுக்கிற பிறகு ஏன் இம்மானுவேல் நாமத்தை கொடுக்க மாட்டேற? அது ஒதுக்கப்பட்ட பேரா? ஏன் கொடுங்க, இம்மானுவேல் பேர்ல கொடுங்க. முதல்ல அவர் நாமத்தை அறியாதவன் மடிகேடன், அவர் நாமத்தை அறிந்தவன் பாக்கியவான். அவனை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், காப்பார். அவர் நாமத்தை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். அவர் நாமம் பூமியில சகல ஜாதிக்கும் பயங்கரமா இருக்கும் என்று போடு. நான் அவர் நாமத்தை அறிந்திருக்கிறேன், அந்த நாமத்தில் ஞானஸ்நானம் சபையில் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எவனுக்கு அந்த நாமத்தை அறியணுமோ ஏன்ட்டு வா, சபைக்கு வா. இந்த யூடியூப்ல அவரை ஈஸியா சுலபமா சஸ்தாவெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. கண்டிக்கிறத கண்டிப்பேன். அந்த நாமத்தை அறிஞ்சுனா நேர்ல வா, என்கிட்ட பேசு, நாமத்தை சொல்லித்தரேன். அவருடைய நாமத்தை முழுமையா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமம் என்ன என்பதை முழுமையாக நான் அறிந்திருக்கிறோம். நான் அறிந்திருக்கிறேன், சபையில் உள்ளவர் அறிந்திருக்கிறார்கள். என்னை நேரில் சந்திக்கிற நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். யூடியூப்ல நான் சொல்ல முடியாது. எவனுக்கு அவர் நாமத்தை அறிவை தேடி வர சொல்றேன். உனக்கு நீ உட்காந்து முட்டாள் பே மாதிரி கமெண்ட் போட்டு கேட்டுட்டு இருக்க சொல்லுமா? நீ அவ்வளவு பெரிய ஆளா? கமெண்ட்ல கேட்கிற சொல்றது நீ அவ்வளவு பெரிய ஆளாடா? மானகட்டராக பிரைட் சிங், மண்ணாங்கட்டி சிங், டார்க் சிங் பைபிள் படிடா பரதேசி. பைபிள் அப்படி பாலர் பண்ணிட்டான் பேதுரு. பிதா என்பது ஒரு ஸ்தானம், அப்பா என்ற ஸ்தானம், குமாரன் மகன் ஸ்தானம், ஆவியா தேர்ட்ட நண்பர் என்ற ஸ்தானம். இது 3 பேருக்கும் ஒரே ஒரு பேர். பைபிள் ஒரே பேர் தான். 3 ஒன்று, 3 கூட ஒரே பேர். நாங்கள் அறிந்திருக்கிறோம், அந்த நாமத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பேர் என்ன போன தெரியுமா? ஏன் சுவைத்தது மேல போன பிறகு இந்த சபைகள்ல ஆளு சேர மாட்டாங்க. ஏன்னா ரோமன் கத்தோலிக்கு அந்த ரோமன் அரசாங்கம் கிறிஸ்தவனை கொன்று குவித்துக் கொண்டிருந்தது. கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கே பயப்பட்டார்கள். அந்தியோகியாக்கு போயிட்டாங்க. ஏன்னா எருசலேம்ல பாடுகள், துன்பங்கள், உபத்திரங்கள் கொண்டு கூச்சிருந்தான். அதனால கிரேக்கர்ல ஞானிகளும் பணக்காரனுமா இருந்தான். அங்க ஒரு சபையை சாத்தம் உருவாக்கினான் கிரேக்கத்துல, அந்தியோகியாகில. உடனே சீசர்களுக்கு கூட இயேசு பண்ண சீசர்களுக்கு கூட பணம் இல்லை என்ற வருத்தத்துல அங்கே கிரேக்கத்தில் அந்தியோகியாவில் சபைகள் பெருகுச்சா, பணம் பெருகுச்சு, சபை பெருகுச்சு. சீசர்கள் கூட பணத்துக்கு ஏமாந்து போயிட்டாங்க. ஆனால் சபை எங்கே பெருகிருக்க வேண்டும்? எருசலேம்ல தான். சபை எருசலேம்ல பெருகிருக்க வேண்டும்.
இன்றைக்கு உண்மையான பெந்தகோஸ்து சபைன்னு சொன்னா அதுதான். அந்த முதல் உண்மையான பெந்தகோஸ்து சபைக்கு ஹெட் குவார்டர் இன்னைக்கு எருசலேம்ல அமைஞ்சிருக்க வேண்டும். அந்த உண்மையான பெந்தகோஸ்து சபைக்கு ஹெட் குவார்டர் கிடையாது. ரோமன் கத்தோலிக்க வாட்டிகான்ல ஹெட் குவார்டர் வச்சிருக்கான். பீட்டர் சதுக்கம். பீட்டர் பண்ணமா இந்த பேதுரு பண்ண மகா பெரிய கோளாறு. ஆட்கள் சேர மாட்டாங்க, கும்பல் சேர மாட்டாங்க, ஒரு இடத்துல பிரசவம் பண்றான். அதையும் வாசிக்கும் 36 37. அப்போஸ்தலர் 2 36 34 இருந்து வாசிக்கும். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடுவேன். நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடியாக்கி போடுவேன். நீர் என் வலது வருஷத்து உட்காரும். நீர் என் வலது வருஷத்து உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரே சொன்னார். கர்த்தர் என்ன ஆண்டவரே சொன்னார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று அவனே சொல்லி இருக்கிறான். என்று அவனே சொல்கிறார். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே, நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறிய கடவர்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகிய பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர் இயேசு சீடரை பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தோம்? என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்கணும்? இயேசு கிறிஸ்து கத்து கொடுத்தது சொல்லிருக்கணும். சீசனாகுங்கள் சொல்லிருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்பா அவ்வளவு என்ன செய்யணும் கேட்டீங்கல்ல, ரொம்ப நல்லது. இயேசு கிறிஸ்து உங்களை சீசனாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் சீசராய் மாறுங்கள். அப்ப நான் சற்று முன்பு சொன்ன அந்த 5 கட்டளைகள், 5 காரியங்கள் தான் சீசனுக்குரிய தகுதிகள். இது அன்னைக்கு இந்த பேதுரு பண்ணி இருந்தான்னா, சீசன் ஆக்கி இருந்தானா, 3000 பேருல முக்கிய எடுத்தாலும் 3 பேர் இருக்க மாட்டான். என்ன பண்ணிட்டான்? இயேசுநாதனை விட்டுட்டு பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அத்தனை பேய்களும் முக்கிய கும்பலாக்கி ஞானஸ்நானம் கொடுத்தான். எந்த நாமத்தை கொடுத்தா? 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு முதல் கோளாறு நடக்கு. அப்ப பேதுரு மூலமா 3000 பேய்கள் சபைக்குள்ள பூந்தது. சீசன் ஆகாத பேய்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தை கொடுத்தான் ஞானஸ்நானத்தை. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொடுத்தான். சரி, உங்க இப்ப எல்லாரும் என் மேல காட்டமா கத்த ஆரம்பிச்சுருவீங்க. சரி, இது உண்மை என்றால், இந்த பேதுரு பண்ணது உண்மை என்றால் எல்லாரும் அதை தானே பண்ணிருக்கணும். பவுல் எங்க கோளாறு பண்ணான்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை கேட்டபோது அவள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றாள். சரி, எதை கேட்டபோது மேல வசனம். அப்பொழுது பவுல் யோவான் தனக்கு பின் வருவாய் கிறிஸ்து இயேசு. இப்ப யோவான் சார்ந்த முதல் ஞானஸ்நானம் ஆரம்பிச்சான். யோவான் சார் என்ன சொல்லி கொடுத்தா? தனக்கு பின் வருவாய் கிறிஸ்து இயேசு விசுவாசிகளா இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசு விசுவாசிகளா இருக்க வேண்டும் ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு இந்த ஞானஸ்நானம் கொடுத்தானே என்றார். மனம் திரும்புதலுக்கு தான் ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்கு இல்ல. கரெக்டா செஞ்சார் யோவான். ஒருவன் மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ய சமயம் இயேசு பேசினாரு. மனம் திரும்பும் பரலோகராஜ்ய சமயம் யோவான் பேசினாரு. ஒருத்தன் மனம் திரும்பினால் அவனும் பரலோகராஜ்ய சமயமா இருக்கு. அவனை சீசனாக்கு அப்ப ஞானஸ்நானம் கொடுக்கணும். ரொம்ப தெளிவா யோவான் சாமி இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்காங்க. அவன் கொடுத்த ஞானஸ்நானத்தை தப்புன்னு சொல்லிட்டான் பவுல். அவன் கொடுத்த யாரு? யோவான் கொடுத்தது மனம் திரும்புதல் கேட்ட ஞானஸ்நானம், பாவ மன்னிப்புக்கு கிடையாது. எத்தனை கோளாறு வருது பாரு. சீசனுக்குள்ள கோளாறு பண்றாங்க. நாங்கள் மிக தெளிவா இருக்கிறோம். பேதுரு பண்ண முதல் கோளாறு, முதல் தப்பு. அவனால சபையில சீரழிஞ்சது. இன்னைக்கு தப்பா சபை உருவாருக்கு அவன் தான் மூல காரணம். நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்குள், பிதா குமாரன் பரிசுத்தாவிக்குள் அவர் நாமத்தை அறிந்து சத்தியத்தை, உண்மை சத்தியத்தை, சத்திய ஆவின் அபிஷேகத்தை பெற்றபடினால் நாங்கள் உண்மையான சபையை, ஒரிஜினல் சத்திய மார்க்கத்தில் சபை நடத்துகிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் நாங்கள் சபை நடத்துகிறோம். ரொம்ப தெளிவா இருக்கிறோம். எவனை எப்படியப்போ சொல்லும் போது கேட்டுக்கிட்டு மனம் திரும்பி வந்தீங்கன்னா தப்பிச்ச. இல்லை எப்படியோ போய் எக்கேல் கட்டு நரகத்துக்கு போய் சாவி. எங்களுக்கு ஒன்றும் இங்க நாங்க ஒண்ணு அதுக்காக அழுதுட்டு உட்காந்துருக்க போறதில்லை. ஆனா வேதனைப்படுவோம். இப்படி பேய் சபையா உருவாகிட்டு இருக்கு, பேய் ஊழியக்காரனா உருவாகிட்டு பைபிளை மாத்திட்டாங்களே, சத்தியத்தை மாத்திட்டாங்கன்னு சொல்லி நான் வேதனை போடுவோம். எவ்வளவு பெரிய கோளாறு பண்ணிருக்கான் பேரு. அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்றான் வாசிப்போம். அதை கேட்டபோது யோவான் மனதுக்கு கொடுத்தா. சரி ரைட். இப்ப நீ என்னத்து கொடுக்க போற? பவுல் என்னத்து கொடுக்குறான்னு பாப்போம். அவன் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றார். அவன் பேதுரு சொன்னா இயேசு கிறிஸ்துல. இப்ப இவன் எந்த நாமத்தை கொடுக்குறான்? கர்த்தராகிய இயேசு. அவன் இயேசு கிறிஸ்து. பேதுரு இயேசு கிறிஸ்துவ கொடுக்குறான். இவன் எந்த நாமத்தை கொடுக்குறான்? கர்த்தராகிய இயேசு நாமத்தை கொடுக்குறான். எதுல ரைட்? இப்போ இயேசு கிறிஸ்து நாமம் ரைட்டா,
கர்த்தர் இயேசு நாமம் என்ன சொல்லுங்க. முதல்ல இது ரெண்டுக்கு தெளிவு உண்டு பண்ணுங்கடா. பரதேசி பேய் போடுங்களா. இது ரெண்டுக்கு தெளிவு உண்டு பண்ணுங்க. யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை கொடுக்குறான். இவன் பாவ மன்னிப்புன்னு கொடுக்குறான் பேதுரு. பவுல் என்ன பண்ணினா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் செல்லாது, இப்ப நான் கொடுக்குறதா செல்லும். அப்படி கர்த்தர் இயேசு நாமத்தை கொடுக்குறான். சீசன் அன்னைக்கே கோளாறு பண்ணாங்க. ஞானஸ்நானத்தில் அன்றைக்கே கோளாறு. அவங்களே கோளாறு பண்ண இப்ப உள்ள பேய் போல கோளாறு பண்ணதுக்கு என்னத்தை சொல்றதுக்கும் ஈஸியா பண்ணிடுவான். ஆனா மொத்தத்துல இயேசு சொன்ன கட்டளையை மீறிட்டாங்க, கற்பனை மீறிட்டாங்க. நாங்கள் அந்த கட்டளையில் தெளிவா இருக்கிறோம். சீசன் ஆகி தான் கொடுப்போம். 10 வருஷம் ஆனால் கொடுக்க மாட்டோம். நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டோம். 10 வருஷம் கொடுக்க மாட்டோம். சீசன் ஆக்குவோம். பிதா குமார் பரிசுத்த மூவருக்கும் ஒரே பேர் எங்களுக்கு தெரியும். அது இந்த யூடியூப்ல எல்லா கிறுக்கு பொருள் சொன்ன அவசியம் இல்லை. எவனுக்கு வேணுமோ காசு செலவு பண்ணி தெளிவா என்கிட்ட வந்து நீ சீசனா மாறு ஒன்று சொல்லித்தர. அப்படின்னா இன்னைக்கு அத்தனை போதக பயிர்வழி சீசன் ஆக்கணும். முதல்ல அத்தனை போதக பயிர்வழி சீசன் ஆக்கணும். ஆளுக்கு ஒரு டினாமினேஷன், ஆளுக்கு ஒரு தத்துவம், ஆளுக்கு ஒரு ஸ்தாபனம், ஆளுக்கு ஒரு சபை. வீட்டுக்கு 4 சபை. ஒரு வீட்டை 4 ஊழியர்கள், 4 பேத்துக்கு 4 சபை. இளவரத்த பயிர் வந்து மியூசிக்கை போட்டு கூத்தாடி போல கும்மாளம் போட்டு சபையை சீரழிச்சு நாடக கொட்டாய் ஆக்கி விட்டான். சினிமா கொட்டாய் மாதிரி ஆக்கிட்டான் சபையை. கலர் கலர் லைட் போட்டு இவன் இச்சை நாள் ஆட்டத்தை ஆடி எல்லா பொட்டச்சுகளும் இன்னைக்கு கருத்துல பார்க்க சபைக்கு போற. இவன் ஆட்டம் போறத பார்க்க போராடுவார். இவ்வளவு போய் அங்க இவ்வளவு குதிக்கிறார்கள். பேய்க்கு போறத பேய் பிள்ளைகளா. சபையை கெடுத்து, வேதத்தை கெடுத்து, சத்தியத்தை கெடுத்து நாசம் பண்ற பேய் கும்பல் இன்னைக்கு சபை உருவாக்கி நடத்திட்டு இருக்கு. வன்மையாக கண்டிக்கிறேன். ஊத்தி கொடுக்கறதா தெளிச்சு கொடுக்கறதா எங்கேயும் வந்து சிந்தல. மூலிகை கொடுக்க வேண்டும். முதல் வீடியோல பேசியிருக்கிறேன். ஏற்கனவே 2 வீடியோக்கு முன்னாடி 3வது வீடியோல பேசியிருக்கேன். இப்போ அதே ஞானசாஸ்திரத்தில் உள்ள கோளாறு பேசிட்டு இப்ப எந்த நாமத்தில் கொடுக்க வேண்டும். இங்க இத்தனை கோளாறு பண்ணியிருக்காங்க. ஒரு யோவான் ஸ்நானகன் மனம் திரும்பி கொடுத்தாரு. இவன் பேதுரு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்கான். இவன் மனம் திரும்புவது செல்லாது நான் கொடுக்கறத எடுத்துக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்து நாமம், இவன் கர்த்தர் இயேசு நாமம். இங்க 2 கோளாறு வந்திருக்கு. இதுக்கு பதில் சொல்லு கிறிஸ்தவர்களே, போதகர்களே, பிஷப்புகளே, காசப்புகளே, ரெவரண்ட் அன்றவர்களே சொல்லுங்கடா. பாஸ்டர் சொல்லுங்கடா. இருக்கலாம் கோளாறு பைபிளே கோளாறு பண்ணிட்டாங்க. இவைகளை வன்மையாக கண்டிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லி போன காண்பித்து கொடுத்த செய்து காண்பித்த அந்த ஞானசாஸ்திரத்தை எவன் எடுக்கிறானோ அவனே பரலோகத்துக்கு வருவான். மற்றவன் வரமாட்டான். அவனுக்குள்ள பேய் தான் வாசம் பண்ணும். ஆவி 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 இவன் ஆவியில குதிச்சு ஆவியில மனத்தை கொட்டி இவன் ஆவிய மக்களுக்கு ஏறி விட்டு மக்களை பேய் கூட்டமாக்கி இருக்கிறாங்க. ஆகவே மனம் திரும்புங்கள். இந்த கோளாறுல விட்டு மனம் திரும்புங்கள். பேதுரு என்ன ஏன் அந்த தப்பு பண்ணானா? ஒருவன் இயேசுவை பின்பற்றல. எல்லாம் பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டாங்க. ஒருத்தன் 2 பேர் பர்னபா வந்தான், மார்க்கு வந்தான். அவ்வளவுதான். பார்த்தா இப்படி ஒண்ணா வந்தா எப்பட கும்பல கூட்டுறன்னு சொல்லி 3000 பேர் ஒரே நேரத்தில் பார்த்தானா இருதயத்து குத்தப்பட்டவளா என்ன செய்யணும் கேட்டாங்களா? சீசனாக்குன்னு சொல்லாம சீசன் ஆக்கி விடாம ஒரே நேரத்தில் 3000 பேர் கொடுத்தா மாதிரி 3000 பயக்குள்ள இருந்த பேயெல்லாம் சபையில விசுவாசியா வந்து அந்த சபை ஆதி சபை ஒட்டச்சு நாசமாக்கி சுக்குநூறாக்கி அந்த சபை இல்லாமல் போச்சு. கிரேக்கத்துல போய் ஒரு பணக்கார சபை உருவாச்சு ஆறு சேர்ந்துட்டாங்க. அவங்க தான் புதிய ஏற்பாட்டை அடிச்சாங்க. கிரேக்க மொழியில பழைய ஏற்பாடு இப்ரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. சாத்தா என்ன பண்ணா? பைபிள தப்பு தப்பா போதீங்கடான்னு உலகம் முழுசும் ஃப்ரீயா கொடுத்துட்டான். வீட்டுல 10 பைபிள் 5 பைபிள். சில பேர் வீட்டுல பைபிள்லாம் தூசி படிச்சு கிடக்கு. சில பேர் பைபிளா அடுக்கி வச்சிருக்கிறான் ஆயிரக்கணக்கில். எதுக்கு? எல்லாம் தப்பு தப்பா போச்சிருக்காங்க. கர்த்தர் துக்கப்படுகிறார், கர்த்தர் வேதனைப்படுகிறார். இயேசு கிறிஸ்து கர்த்தர் இயேசு கிறிஸ்து துக்கப்படுகிறார், வேதனைப்படுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன், கண்ணுள்ளவன் பார்க்க கடவன். நாங்கள் சொல்வதை காதுடன் கேட்க கடவன், கண்ணுள்ளவன் நாங்கள் சொல்ற வசனத்தை படிக்க கடவன், மனம் திரும்ப கடவன். இல்லைன்னா நடந்து போயிடுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சத்தியத்தை நேசிக்கிறவர்களே, பிதாவாகி தேவனால் முன்குறுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு பேர் சொல்லி அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, உங்களுக்கு சத்தியத்தின்படி நடக்கிறவர்களுக்கு
வேதத்தின்படி ஒரு சில போதனை நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போறாங்க. அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் வந்தது? என்ன மாதிரி ஒரு சில போதனை நான் பார்க்குறேன். ரவுண்ட் அடிச்சு வர தமிழ்நாடு ஃபுல்லா, இந்தியா ஃபுல்லா, உலகம் முழு சுத்துறேன். எங்கேயோ 1-2 சபை தான் பார்க்குறேன். இந்த திருவிருந்து இதை விட ஏகப்பட்ட கோளாறு, அதை நான் பிற்பாடு பேசுவேன். ஞானஸ்நானத்தில் இத்தனை கோளாறு நீக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் அந்த ஒரே நாமத்தை அறிந்து அந்த நாமத்தை ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், சீசனாக்கி கொடுக்க வேண்டும், தொட்டியில கொடுக்க கூடாது, நதியில கொடுக்க வேண்டும், பாவமன்னிப்புன்னு கொடுக்க கூடாது, இஷ்டத்துக்கு ஆளுக்கு ஒரு நாமத்தை கொடுக்க கூடாது, ஒரே நாமத்தில் கொடுக்க வேண்டும். அந்த நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உனக்கு தேவையான தேடி வா சொல்லித்தரேன். யூடியூப்ல சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திப்போம்.